முற்காலத்தில் தர்மதேவன் ஈசனை நோக்கி தென்பண்ணை நதிக்கரையில் கடும் தவம் இருந்ததால் மகிழ்ந்த மகேஸ்வரன் தர்மதேவனுக்கு காட்சி தந்து வரம் கொடுத்ததாக வரலாறு கூறுகிறது. இந்த மலைக்கு விருபாச்சலம், சம்பகாத்ரி, பிபத்ராத்ரி, கௌதேய பர்வதம் என்ற புராண பெயர்களும் உண்டு. ஒருமுறை கைலாயத்தில் கௌரியுடன் விளையாடிக் கொண்டிருந்த ஈசன் மேனி முழுவதும் குளிர்ந்த நிலவு போன்றும் உடல் முழுவதும் மின்னும் நவரத்ன கற்கள் போன்றும் உடும்பு வடிவில் மாறி கௌரி முன்பு காட்சியளித்ததாக கூறப்படுகிறது. குளிர்ந்த நிலவு போல் பிரகாசித்து உடும்பு வடிவில் மாற்றம் கொண்டு வந்ததால் இந்த திருத்தலத்தில் அவர் சந்திரசூடேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அதே போன்று மரகத வடிவில் தோற்றம் கொண்ட உடும்பை கௌரி பின்தொடர்ந்ததால் இந்த திருத்தலத்தில் அவர் மரகதம்பாள் என்று அழைக்கப்படுவதாக வரலாறு கூறுகிறது.